அன்பு நண்பர்களே, இன்று நாம் ஒரு இக்கட்டான சூழலில் வாழும் குடும்பத்தை சந்திக்க வந்திருக்கிறோம். இங்கே நீங்கள் பார்க்கும் இந்த சகோதரருக்கு வயது 40 முதல் 45 வரைதான் இருக்கும். ஆனால் அவரால் தன்னிச்சையாக நடப்பதே ஒரு பெரும் போராட்டமாக இருக்கிறது. அவரின் உடல் பலவீனத்தால் ஒவ்வொரு தேவைக்கும் மற்றவர்களின் உதவியையே நம்பியிருக்கும் நிலையில் அவர் இன்று இருக்கிறார். அவரையும் விட வேதனையானது அவருடைய மனைவியின் நிலைதான். கணவருக்கு துணையாக இருக்க வேண்டிய அந்த சகோதரி நடக்க முயற்சிக்கும்போது ஒரு பாத அளவு இடைவெளியை கூட கடக்க முடியாமல் தவிக்கிறார். அவரின் ஒவ்வொரு காலடியும் எவ்வளவு பாரமானது என்பதை இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களால் உணர முடியும். சரியா? சரி சரி. உங்களுக்கு என்ன வருமானம்? நீங்க சொல்லுங்க. அதான் புரியா? இந்த மாதம் வரையில தான் நீங்களா போன் கழிச்சு? வெளியில ஆடுற உதவியை பெற்று கஷ்டப்பட்ட ஆட்களை நாங்கள் உங்களை பார்த்து கொண்டு நீங்கள் என்ன தெரியாது, பேரை தான் பார்த்தேன். உங்களை தெரியும் எனக்கு, நீங்கள் என்ன தெரியாது. நாங்கள் உங்களோட முகத்தை மறைச்சி தான் நாங்கள் படம் கொடுப்போம். நாங்கள் உங்களோட முகத்தை மறைச்சிட்டு அதை போடுவோம், அது பிரச்சனை இல்லை. ஏழாவது கூட இருக்கட்டுமா? சரி, நாங்கள் பிறகு உங்களை சந்திக்கிறோம். சரி, நீங்கள் இருங்க. சாப்பிட்டீங்க தானே? அது சரி, நாங்கள் பார்த்துட்டு தானே இதெல்லாம் தான் பார்த்துட்டு போகணும்னு வந்து நாங்கள் வாரம். சரி, இது 2 பேருமே அங்கே அவரும் பாரு, அப்பாவும் பாரு. இவர்கள் இருவருமே உடல் ரீதியாக இவ்வளவு பெரிய பாதிப்புகளை சுமந்து கொண்டிருக்கும் வேளையில் அதைவிட கொடுமையான விஷயம் என்னவென்றால், இவர்களை பராமரித்து வருவது இவரின் 92 வயது முதிய தந்தை என்பதுதான். தள்ளாத வயதில் தன் பிள்ளைகளை கவனிக்கும் அந்த தந்தையின் நிலை சொல்லுனா துயரம். இவர்களின் அன்றாட வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக இருந்தபோதுதான் நாம் இவர்களுக்கு ஒரு சிறு ஆறுதலாக இந்த உதவிகளை செய்கிறோம். எமது வீடியோவை பார்த்த மாத்திரத்திலேயே இனம், மதம், மொழி என அனைத்து எல்லைகளையும் தாண்டி மனிதாபிமானம் ஒன்றையே கருத்தில் கொண்டு ஓடி வந்து உதவிய அந்த புனிதமான உள்ளத்திற்கு எமது கலை வணக்கங்கள். புத்தகத்தில் இருந்து நீட்டிய அந்த உதவி கரம் இன்று ஒரு குடும்பத்தின் கண்ணீரை துடைத்துள்ளது. புனிதமான செயல். உதவி செய்வதற்கு பணம் மட்டும் போதாது, ஒரு விசாலமான மனமும் வேண்டும். தூர தேசத்தில் இருந்தாலும் எமது தேசத்து மக்களின் வலியை இழந்து அவர் செய்த இந்த செயல் உண்மையான இறைப்பணிக்கு சமமானது. அந்த பிள்ளைங்க அம்மா அப்பா 2 பேருமே இல்லாது. இது அவன் அப்பா. இது இல்லை இது அந்த அண்ணா இல்லாத அண்ணா அவன் அப்பா. இது சரி, விடுங்க. அண்டை கணக்கு காய்ச்சி கிடக்கு நீ வாரா இல்லை தானே ஃபோன் காய்ச்ச வேணே. நீங்கள் வந்த உடைய தான் பக்கமே இருக்கு, நான் வந்தால் கதைக்கிறேன். இங்கே மரம்பெல்லாம் போதா? என்ன பிறந்த நாள் இருக்குது, அப்புறம் தருவாரா? தரமாட்டேன்.
அது தாத்தாட கொடுக்கட்டும். ஹாப்பி பர்த்டே. அவ சொல்லுவா தாத்தாட கொடுக்கணும் பர்த்டே. நல்லா வீட்டு இது உங்களோட வீடு தானே? சரி, அவை 2 பேரும் மேலாதானே இவன் அவர் வயசு போயிட்டு சமையல் எல்லாமே சமையல்கள் எல்லாமே நீங்களா சமைப்பீங்களா? டேஸ்டா சமைப்பீங்களா? சாப்பிட்ற மாதிரி சமைப்பேன். உங்களோட அவர்கிட்ட தான் கேட்கணுமே. காது கேட்கிறதா? ஓ, எங்களுக்கு இப்போவே கொஞ்சம் பிரச்சனை. இந்த வயசுல எங்களுக்கு பாடி வாக்க வைக்கிறது இல்லை. அம்மா நேரம் டேஸ்டாக சமைப்பாவோ இல்லையா? அவங்க படிக்கிறவங்கள விட்டு படிப்பாங்க. இல்லை இல்லை, நாங்கள் குடிச்சிட்டு தான் வந்தோம். இப்போ அதில் குடிச்சிட்டு தான் வந்தோம். அப்போ வருமானங்கள் எங்காலே உங்களுக்கு பென்ஷன் வருமானம் இல்லை. உங்களோட பென்ஷன் தானே இது? இல்லை, நாங்கள் இப்போ குடிச்சிட்டு வந்து நாங்கள் பரவாயில்ல. தனியாக ஒரு புள்ளி உங்களுக்கு. எங்கே மாட்டது? என்ன இன்னைக்கு மத்தியானம் சமைச்ச நீங்க? பருப்பு இல்லை, நாங்கள் சும்மா அப்படி தனிப்பட்ட ரீதி பார்த்து பார்த்து ஆக்கள் வேறு ஆக்களும் எங்களுக்கு வந்து நாங்கள் செய்கிறத பார்த்து வேறு ஆக்களும் வந்து நீங்கள் செய்யுங்கன்னு தெரிவினோம். அப்போ நல்லது தானே. நாங்கள் இப்படி ஆக்களை செய்கிறத பார்த்துட்டு புத்தளத்துலேருந்து ஒரு ஆள் இப்படி செய்ய சொல்லி தந்தது. அப்போ அவர் தந்து தான் நாங்கள் செய்கிறோம். அப்போ என்னென்னு போன வேறு ஆஸ்பத்திரிக்கு இதுலேருந்து நேர சார்ஜரி போகும் என்ன பஸ்? போயெல்லாம் பழக்கம் அவருக்கு போவார். அங்கே ஃபம் இருக்கே, வாரன் எதுக்கு காத்து இல்லை? வர லேட் ஆகுமா? அப்போ வெளியில் ஒரு இடம் போகிறே இல்லையா நீங்கள்? பிறந்த நாளுக்கு வந்த நாங்கள் தெரிய எங்களை வந்த அப்புறம் தெரியும். ஏன்னா கேக் கூட வந்துருப்போம். சரியா வாரம் போட்டு வரோம். நீங்கள் நில்லுங்க பரவாயில்ல. நாம் இது போன்ற தேவையுள்ள நபர்களை தேடிச் சென்று முன்னுரிமை கொடுத்து உதவி வருகிறோம். இன்னும் இது போன்ற பலரின் வாழ்வில் ஒளியேற்ற நீங்களும் எம்மோடு கைகோர்க்கலாம். உதவி செய்ய பணம் மட்டுமே வேண்டும் என்பதில்லை, உங்களுக்கு உதவ மனம் இருந்தால் மட்டும் போதும். இந்த வீடியோவை நீங்கள் பலருக்கு பகிர்வதன் மூலம் யாரோ ஒரு நல் உள்ளத்தை சென்றடைந்து இவர்களுக்கு பெரிய உதவிகள் கிடைக்க வாய்ப்பாக அமையும். அன்பால் இணைவோம், கரம் கொடுப்போம், அறம் செய்வோம். இந்த குடும்பத்திற்கு உதவ காரணமாக இருந்த அந்த புத்தளம் நண்பருக்கு மீண்டும் எமது நன்றிகள்.